பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், இது அரசியல் ரீதியாக திட்டமிடப்படவில்லை, இன்னைக்கு மதுரை விசிட் அப்படின்ற சூழலில் படப்பிடிப்புக்கு வர்றாரு, 14 வருஷம் கழித்து வர்றாரு. இப்போது விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய கூட்டம் வேண்டான்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய கூட்டமாக பார்க்குறீங்களா? விவரங்கள் என்ன? நேயர்களுக்கு வணக்கம். இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை குறிப்பா இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்குது. நடிகர்களுக்கு கூட்டம் சேர்றதுன்றது தமிழகத்துல புதுசு கிடையாது. அவங்க அரசியலுக்கு வரணும்னு இல்லை, அரசியலுக்கு வராமலே அவங்க எங்க சேர்ந்தாலும் ஒரு கூட்டம் அவர்களை ஓடி சென்று அவங்ககிட்ட புகைப்படம் எடுத்துக்கணும், பார்க்கணும், பக்கத்துல நின்று பேசணும் அப்படின்றது அந்த ஒரு ஆசை என்பது ரொம்ப நாளா இந்த மண்ணில் இருக்கிற ஒரு விஷயம். அதுக்குள்ள போறதை விட இது விஜய் அவர்கள் இதை விரும்புகிறார் என்று நான் பார்க்கிறேன். விஜய்க்கு இந்த மாதிரி அவர் மதுரைக்கு போறது கூட்டம். இதற்கு முன்னாடி விஜய் நிறைய ஊருக்கு போயிருக்காரு, தமிழகம் ஃபுல்லா போயிருக்காரு. இப்போ விஜய்க்கு வர கூட்டம்ன்றது அவர் அரசியலுக்கு வர்றதுனாலதான் கூட்டம் வருதுன்றது கிடையாது. அரசியல்ல இல்லைனாலும் இப்ப நாளைக்கு அஜித்தே போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அஜித்துக்கு போனாலும் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ரோடு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு வாகன நெரிசல் வர அளவுக்கு அஜித்துக்கும் கூட்டம் சேரும். ஆனா அஜித் யாருக்கும் தெரியாம கொள்ளாம பொதுவா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார்ல மறைவா போவாங்க, போறது வர்றது வெளியில தெரியாது, போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் கோயம்புத்தூர் நிகழ்ச்சிக்கு பிறகு மதுரையில இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு இது தெரியும். விஜய் அவர்கள் தன்னோட ரசிகர்களுக்கு தெரியும், இது எல்லாரும் பார்க்கட்டும், இது பெருசாகட்டும், நான் போற இடம்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு, இது அரசியல்ல எனக்கு இதனால அவருக்கு ஒரு சில லாபம் இருக்கும் அப்படின்ற அந்த கணக்கு அவருக்கு தெரியும். அதை தெரிந்து என்று அவர் பண்றாரு. ஸோ இது வேணான்னு நினைச்சிருந்தா வரக்கூடிய திட்டம் வெளியே தெரியாம பார்த்துருக்கலாம். ஆனா இந்த கூட்டம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, வந்தா பரவாயில்லன்னு இல்ல, வரணும்னு சொல்லிட்டு பண்றது இது. அதாவது சென்னை விமான நிலையத்துல இல்ல நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் மதுரையில அப்படின்னு விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சுட்டு போனாரு. இல்ல, சென்னையில நீங்க அடிக்கடி ரோட் ஷோ எல்லாம் பண்ண முடியாதுங்க. சென்னையில ரோட் ஷோ பண்ணும்போது 2 ரோட் ஷோல போக்குவரத்து நெரிசல் ஆகி எங்கனாச்சும் ஆம்புலன்ஸ் நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை மாதிரி ஒரு நகரத்துல பத்திரிகையாளர்கள் அதிகமா இருக்கிற இடத்துல எதனா 2 இடத்துல பிசிறு தட்டுச்சுன்னா அதனால வரக்கூடிய இல்ல திரு கோட்டீஸ்வரன், சென்னையில அவர் ஏர்போர்ட்டுக்கு வெளியில இப்ப செய்தியாளர்களை பார்த்தாரு. நான் மதுரையில ரோட் ஷோக்கு திட்டமிடல, நம்ம மதுரை மக்களை இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிளைட்ல போனாரு. அந்த அறிவிப்பையும் மீறிதான் மதுரையில இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் இருக்கு இல்லைங்களா, அதுவே போதுன்றதுதான் பொருள். இங்க ஒரு போஸ்டர் ஒரு படம் வருதுன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து நம்ம படம் பார்க்க போறோம், நம்ம காசு வாங்கிட்டு படம் பார்க்கிறோம், அவங்க நமக்கு கொடுத்த காசுக்கு ஒழுங்கா நடிச்சிருக்காங்களா அப்படின்ற அந்த கன்சியூமர் ரைட்ஸ் கூட புரிதல் இல்லாத ஒரு மண்ணு தான் நம்மளுது. அப்படி இருக்கும்போது இந்த 2 மணி நேரமே போதும். எதுக்கு அவர் சொல்லிட்டு போறாரு? படப்பிடிப்புக்கு தானே போறீங்க, சொல்லாம போலாமே. அப்போ விஜய் அவர்களுக்கு தெரியும் இதனுடைய அரசியல் என்ன, கூட்டம் வரட்டும், ஒன்னும் தப்பு இல்ல, இது நல்லதுதான், மக்களை எழுச்சி அடையிறதுக்கோ இல்ல அவருக்கு கட்சிக்காக இது நல்லதுதான் அப்படின்றத விரும்புற காரணத்தால தான் அவர் சொல்லிட்டு போறாரு. நான் மதுரைக்கு போறேன், யாரும் வராதீங்கன்னா நான் மதுரைக்கு போறேன், என்ன பார்க்க வாங்கன்னு இன்னொரு பொருள் எனக்கு அப்படி புரியுது. இப்ப ஐயா அமித்ஷா வராரு, மோடி அவர்கள் வராரு, என்ன பண்றோம் நம்ம? போஸ்டர் ஒட்டுறோம், வராரு பாரத பிரதமர், வராரு ஸ்டாலின் போறாரு, ஐயா போறாரு, முதலமைச்சர் வராரு, உதயநிதி வராருன்னு சொல்லி பண்றாங்கல்ல மத்திய அரசியல் தலைவர்கள், மற்ற அரசியல் கட்சிக்காரர்கள். அதே வேலையை தான் ஐயா விஜய் பண்றாரு. என்ன, விஜய்க்கு இங்க எதிர்பார்த்ததோட அதிகமான கூட்டம் வருது. இதுவே பாருங்க, இப்ப ஒரு அரசியல்ல ஒரு புது பிரச்சனையை ஒண்ணு ஏற்படுத்தும். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் அவர் போற இடத்துலதான் கூட்டம் சேருமானா இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு கண்டிப்பா வயிற்றுல புளிய கரைக்கும். இல்ல, அதுல இன்னொரு மெசேஜ், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது எப்பேற்பட்ட தலைவர்கள் வந்தாலும் ஒரு வாகனத்தில் அழைச்சிட்டு வர வேண்டிய தேவை இதெல்லாம் இருக்கு. இப்போ விஜய்க்கு அது இல்லை அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க, ஒரு படத்துல ஒரு 20-25 வருஷம் நடிச்சிருக்காரு, ஒரு உயரிய படத்துல கோலிச்சு போயிருக்காரு. நடிகர்கள் ஒரு சிலர் ஒரு தலைவரா பாக்குற அந்த ஒரு புரிதல் இருக்கு. அது புரிதல் இல்லாத ஒரு புரிதல் அது. அதாவது ஒரு நடிகர் என்பது நடிகரா பார்க்காம தனக்கு உண்டான தலைவன். அதாவது படத்துல எல்லாம் நீங்க ஊழல்வாதிகளை அடிக்கிறீங்க, தப்பு செய்யற காவல்துறை அதிகாரிகள் மீது நாங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, நீங்க அரசியலுக்கு வந்தா அங்கேயும் நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா. அதனுடைய ஒரு நீட்சியாக பாக்குறேன். இன்னொன்னு, அந்த பிலிம் அவருக்கு கிடைச்ச அந்த ஹீரோ அந்த இது இருக்கு பாருங்க, ஹீரோ வர்ஷிப் சொல்லுவாங்கன்ற ஆங்கிலத்தில், கூட்டம் அதிகமா வரும். அந்த நடிப்பின் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு. நாளைக்கு இதே சொல்றேன், மெட்ராஸ்ல MS தோனி போனார்னா விஜய்க்கு என்ன கூட்டம் வருதோ இதை விட கூடுதலா வரும். சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேண்ட்ல, அதாவது திரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற அந்த தொகுதியில நாளைக்கு MS தோனி சொல்லிட்டு போனார்னா இதை விட அதிகமா கூட்டம் மெட்ராஸ்ல சேரும். ஆனா தோனிக்கு அந்த தேவை இல்லை.
விஜய் அவர்களுக்கு அந்த தேவை இங்கே இருக்கிறது. அந்த தேவை இருக்கிற காரணத்தினால இப்பொழுது போறாரு. அதை வந்து அந்த 20 வருஷம் அந்த ஹீரோவா இருக்கிற அந்த அந்த அவரோட அந்த பப்ளிசிட்டி, அந்த செலிபிரிட்டி வேல்யூவை வந்து அவர் உபயோகப்படுத்திக் கொள்கிறார். அந்த இளைஞர்களுடைய அந்த பட்டாளம், அவர் விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த பாசம், அதெல்லாம் வந்து விஜய் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் ரீதியாக. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.